நாரணி உலகம் என்னடை உமையால் தானோ வேதமாந்தானாய் நின்று தன்னுட புகழை நாவால் சாற்றுவே தரணி ஆதிசக்தி பார்வதா தேவி இடதுபுறத்திலே அமைத்தவர்கள் மனிதர்கள் படை சூழ ஆணிப்பண்பலகிலே அழகாக வீற்றிருந்து உலகத்திலே உள்ள ஈரம் போய் ஆணை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களையும் ஆசிரியத்து வருகின்றார் கரிகண்ட பகவான். சரி, இங்க இப்படி இருக்க அக்காவரத்தை ஆண்டு வருகிறான் தக்கன் என்று சொல்லக்கூடியவன் வேதவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வரக்கூடிய சமயத்திலே ஒரே சொல்ல 150 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் வேதவதி. இந்த 100 ஆண்களையும் அதாவது பிரம்மதேவனுடைய மகன் தான் தக்கராஜன். அப்பாவை மாதிரி பிரம்மபட்டம் படிக்கிறதுக்காக அனுப்பிவிடுகிறான். ஆனா நான் தான் நினைக்கிறேன் ஒரு பிரம்மதேவன் இருக்கும் போது பூலோகத்தில் நண்பர்கள் எல்லாம் புரிய கொண்டிருக்கிறார்கள். இதுல 150 பிள்ளைகள் அதாவது 101 பிரம்மதேவன் இருந்தால் இந்த உலகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? வீட்டுக்கு 101 என்ன ஆகும்? 202 பிள்ளைகள். சிவபெருமான் வெற்றிக்கணியால் எடுத்து சாம்பலாக்கி விட்டார். இப்போது 50 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த 50 பெண்களையும் வருடத்திற்கு ஒரு பெண்ணாக கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சராசரியாக முதல் பிள்ளை ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 50வது பெண்ணை கட்டி கொடுக்கும் போது அது 70 வயசு பாட்டி ஆயிடும். 70 வயசு பாட்டியா 60 வயசு தாத்தா கூட வேண்டாம். 60 வயசு தாத்தா கூட 16 வயசு பிள்ளையை பார்க்காது. 18 வயசு ஆகையினால் 3 பேருக்காக திருமணம் எடுத்து படிக்கின்றார். சந்திரரே உமக்கு 27 பெண்கள் போதுமா? ஆமா 27. சரி, போதுமா? கூட நிறைய பெண்கள் இருக்குது. 50 இருக்குது. போதுமா? கூட அடுத்த வருடம் புள்ள கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. அப்படியா?
போதும் போதும் இவருக்கு 27 காலம் போதுமான்னு கேட்டா போதும்னு சொல்லிடணும். அதான். அவன் காட்சி மணிவரே உனக்கு 13 பெண்கள் அவரு விட நான் என்ன குறைஞ்சாலும் ஒரு நாள் தான் அவருக்கு 27 எனக்கு 13 அவனுக்கு இன்னும் 10 பெண்ணு தான் இருக்கு. அந்த பிள்ளையாவது கொஞ்சம் சுகமா இருக்கும். நீங்க விளக்குறதுல ஊதிடுது. இந்த பக்தையா நான் பின்னாடி ஒரு தள்ளி விட்டுருங்க இன்னும் யாரும் கொடுக்கறது இந்த இவரு கல்யாணம் ஆகாம இருக்கிறார் தனுமணிவரே உனக்கு 10 பெண்கள் போதுமா? அவர் 2 கையை அஞ்சா கூட்டிட்டு வச்சாரு சம்பாதிப்பாரான். ஆக 150 பிள்ளைகளை பெற்ற பிறகு கூட நம்மை பார்த்து அம்மா அப்பான்னு அழைக்கிறது ஒரு குழந்தையாக இருக்கிறது. ஐயோ நினைத்த தக்கராஜு அப்படி. பெருமானின் இடதுபுறத்திலே வந்திருக்கக்கூடிய ஆமா. பார்வதா தேவி மகளாக அடைந்திருக்கிறேன் என்று அப்படி. அதோரமாக இருந்து தான் செய்கிறான் தக்கராஜன். சரி. ஆமா இங்க கைலாசத்திரி சிவபெருமானுக்கு என்ன வேலை நாடி நல்ல தினை எடுத்து நாடி நல்ல தினை எடுத்து நாடி நல்ல தினை எடுத்து அதனை எடுத்து நாடு எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் நாடு எல்லாம் படி இழந்தார் படி ஒரு நல்ல தினை எடுத்து ஒரு நல்ல தினை எடுத்து ஒரு நல்ல தினை எடுத்து அதனை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் உலகமெல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் ஆதி பகவான் உலகிலே உள்ள உயிர்களை எல்லாம் காப்பதற்காக நாடி திரையெடுத்து நாடு எல்லாம் படி இழந்தார் உனக்கு திரை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக்கு திரையெடுத்து அகிலத்திலே உள்ள எல்லா உயிர்களுக்கும் படி இழக்கிறது வழக்கம். திரையிடத்து மண்டலம் எல்லாம் படி அளக்கின்றார் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைக்கும் கற்பையிலே சிசுக்களுக்கும் ஈயரம்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களுக்கும் எந்த விதமான குறைமை இல்லாமல் படியிழந்து வராரு பரமசிவன். அப்போது பாரதியம்மா நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறார்? நமது நாயகன் மாலையில் செல்லுகின்றார் மாலை நேரம் வர்றாரு அந்த நேரம் வராது. எங்கே சென்று விட்டு வரீங்கன்னு கேட்டா படியிழந்து வரேன்னு சொல்றாரு. மனுஷன் படி படின்னு சொல்லிட்டே இருக்காரு. படியிழப்பு உண்மையா சொல்றாரா என்பதை சோதிக்க வேண்டும் ஆமா. என்று விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியை வரவழைக்கின்றார். ஐயா விஸ்வகர்மா ஆஞ்சோடு கம்பு வெட்டி கட்டை சிவன் போடுவது செய்து கொடுக்க வேண்டும். எம்மா என்ன பெரிய அளவுல செய்யணுமா சின்ன அளவுல செய்யணுமா? ஒரு 2.5 இன்ச் அளவுல போதும். ஆமா போதும் போதும் சின்ன கை கடக்கமா போதும். சரி. எங்க வார்த்தை காலை கேட்ட விஸ்வகர்மா ஆஞ்சோடு கம்பு வெட்டி கட்டை சிவன் கொண்டு வெள்ளி காலை போட்டு போட்டு பாரதியம்மா கையிலே கொடுக்க வாங்கிய பார்வதி அம்மா பகவானை எப்படி சோதிக்கலாம் என்று நினைக்க திருவிளக்கு ஒளியிலே சாறு சாரையாக சித்தரம்பு என்று சொல்ல காண்கின்றார். ஆகவே ஒரு ஆண் சித்தரம்பும் பெண் சித்தரம்பும் என்ன பின்னமாக செல்லுகிறது ஜோடி கொண்டு போகுது ஆமா அந்த ஜீவங்களுக்குள்ள வந்திருக்கிறது. 2 சித்தரம்பை பிடித்தான் கோட்டல் கொள்ளையடைத்தான் கொடுத்திருந்த பரிவட்டமான சேலைகளே ஒரு மதியிலே முடிந்து வைத்துக் கொள்ளுகின்றான். தினந்தோறும் பகவான் படியிழக்கிறது மாதிரி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து வராது பரமசிவன். அப்போது பாரதியம்மா எப்படி அமர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? எப்படி அமர்ந்திருக்கிறாள்? நீட்டியக்கா ஆமே
ஏற்றியத்தால் சிரிக்கவில்லை கமண்டத்திலே நிமிரவில்லை. கேட்கவில்லை, ஏறிட்டு பாரவில்லை. ஆமா. மௌனம் சாதிக்கிறாள் பார்வதி அம்மா. அப்பொழுது பகவான் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? பார்வதி, ஆ, என்றும் என்னை கண்டவுடன் இன்புகத்தோடு வாருங்கள் சுவாமி என்று வரவேற்பாயே. ஆமா. இன்று ஏனம்மா மௌனம் சாதிக்கிறாய்? சுவாமி, காலையில் சென்றீர்கள். ஆமா. காலை நேரமாக இந்நேரம் வாரீங்களே சுவாமி. ஆமா. நாங்கள் எங்கே சென்று விட்டு வரீங்க? நான் படைத்து விட்ட உயிர்களுக்கெல்லாம் பணியிழந்து விட்டு வருகிறேன் பார்வதி. எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் பட்டினந்து விட்டீர்களா சுவாமி? ஏன் பார்வதி இந்த சந்தேகம்? உங்கள் பணியிடத்திலே குற்றம் இருக்கிறது. குற்றமா? என்னிடத்தில் 2 ஜீவன்கள் பட்டினியால் பிடித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. பார்வதி, என்ன? அப்படி 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கும் என்று சொன்னார் இருந்தால் நான் இன்று முதல் பணியாற்ற போவதில்லை. அப்படியா? பகவன் என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. ஓஹோ. ஆனால் பட்டினி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இருந்தால் நான் கூறக்கூடிய சாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தேவ சபையை கொட்டுங்கள். இதோ. கேட்டவுடனே பகவான் தேவ சபையை கொட்டுகின்றார். ஆமா. பார்வதியம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? என்ன செய்கிறார்? பெண்கள் மாலை இணை விரித்தாள். ஆமே. திருவிளக்கை ஏற்றி வைத்தாள். ஆமா. திருவிளக்கின் ஒளியிலே சித்திரத்தை ஊற விடுகின்றாள். ஆமா. ஊற விட்டு சித்திரமாக எப்படி வருகின்றது தெரியுமா? எப்படியம்மா வருகிறது? சித்திரம்பமாயில் ஒரே சித்திரம்பமாயில் ஒரே அரிசி கம்பி கொண்டே அரிசி கம்பி கொண்டே சித்திரம்பமாயில் ஒரே வருகிறல்ல சூழ சோழ வருகிறல்ல தாத்தாய பார்வதியே தாத்தாய பார்வதியே பரமனோட பரியளப்பை பரமனோட பரியளப்பை ஓடவிட்ட சித்திரம் எப்படி வருகின்றது தெரியுமா? எப்படி? அதாவது ஒரு திரையரிசை கட்டிக்கொண்டு ஆமா. சுத்தி சுத்தி வருகின்றது. சூழல் சூழலே வருகின்றது. பார்த்த பாரதியம்மா எதுவுமே அறியாமல் ஏற்றி நிற்கிறாங்க. அப்பொழுது பகவான் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? பார்வதி, சுவாமி. இப்பொழுது நீ என்ன சொல்ல போகிறாய்? அடியே இப்போதான் சுவாமி புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாய்? அறைக்குள்ளே இருந்தாலும் அவன் அறியாத மாயமே கிடையாது. ஆமா. சிவனுக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறியாத மாயமே கிடையாது என்பதை அடியே இப்போதான் சுவாமி புரிந்து கொண்டேன். பார்வதி, அறியாமல் செய்த குற்றத்தை ஆதிசிவா பொறுக்க வேண்டும் சுவாமி. முடியாது, முடியாது. தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனாதா பொறுக்க வேண்டும் பகவானே. பார்வதி, என்ன? கணவன் என்று கூட பாராமல் என்னையே சோதித்து விட்டாய். ஆகவே அவையினால் உன்னை மகளாக அழைத்து தீர்வதென்று ஆமே. கடலோர எல்லையிலே தக்கமாறாதன் பவுன் இருக்கிறான். சரி அவனுக்கு மகளாக பிறக்க கடவுள் போ. சுவாமி, நான் ஒரு மானிட பெண்ணாக பிறந்தேன். ஆமா. ஒரு மானிடம் தானே சுவாமி என்னை திருமணம் செய்வார் இல்லை பார்வதி, தக்க வயது வரும்போது உன்னை நானே திருமணம் செய்து என்று கொள்கிறேன். பார்வதியிடத்திலே சொல்லி ஆமே. பார்வதீஸ்வரர் குழந்தையாக்கி ஆமா. கடற்கரை ஓரமாக தவம் இருக்கிறான் தக்கராஜன். ஆமே. அருகிலே ஒரு தாமரை புஷ்பத்திலே ஆமா. பார்வதியை குழந்தையாக அமர வைக்கின்றான். ஆ, பார்வதியானவள் மலரை மொழியினாள். குவா, குவா. குழந்தை சத்தத்தை காதிலே கேட்டான் தக்கராஜன். ஆமே. ஓடோடி சென்றத குழந்தை எடுத்தான். மாறி எடுத்தான், வலது இடத்திலே முத்தமிட்டான். ஆ. ஏற்றி எடுத்து இடது இடத்திலே முத்தமிட்டு ஓடோடி வருகிறான் அரண்மனைக்கு. யார் இருக்காங்க? வேதவல்லி, சுவாமி வேதவல்லி, சுவாமி என் கையிலே என்ன இருக்கிறது? தவம் இருப்பதற்காக போனீங்க. ஆ. இப்போது குழந்தையோடு வந்திருக்கிறீங்க சுவாமி. இது 7 குழந்தை. இது அதிசய குழந்தை. அப்படியா? அதாவது நான் மும்மரமாக தவம் இருந்தேன். சரி. திடீரென்று குழந்தையின் அனுபவம் கேட்டது. அப்படியா? கண் விழித்து பார்க்கிறேன், ஆ, தாமர புஷ்பத்திலே அழகான பெண் குழந்தை இருப்பதை பார்த்தேன். ஆகா. எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் கண்ணே. என்ற கையிலே வாங்கிய வேதவல்லியானவள் ஆமா. தான் பெற்ற குழந்தையை மாதிரி ஆ. தாலாட்டி சீராட்டி பாலோட்டி அவரோட்டி ஆகா. அன்போடு வாழ்த்து வருகின்றான். அப்படி அவர்கள் பார்வதி அம்மா எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி
வளர்ந்தாலே நல்ல பார்வதியார் வானமதில் நல்ல கதிரவன் போல் ஒன்று வயது இளதாகி, உயர்மாண்டு மாது நாளாகி, இளதாகி, ஐதான நல்ல திருவயது அழகுகளில் அவள் பயின்று வாழ்ந்தாள். பார்வதியார் மனது வர பன்னிரண்டு நல்ல வயதாகி. ஆமா. குழந்தைக்கு எப்படி தெரியுமா பேரு சொல்றாங்க? எப்படி? பரமனுடைய அறிவினால் கிடைத்த குழந்தையாகினால் பார்வதா தேவி என்றும் அப்படி. பக்தருக்கு மகனாக வந்த காரணத்தினால் சரி. தாட்சாயினி என்ற பெயரை சொல்லி அப்படி. அன்போடு வளர்த்து வருகிறது. 2 பேரு. ஆமா. நாளொரு பேரையும் பொழுது வண்ணமாக வாழ்ந்து வருகின்றாள் பார்வதி அம்மா. சரி. இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே என்னாச்சுது? பார்வதிக்கு 5 வயதாகிறது. 5 வயது. அண்ணாச்சி ஆ. 5 வயதிலே தாய்ந்தருடைய கடமை என்ன? அறிவு கண்ணை திறக்க வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணை எப்படி திறக்கிறது? யாருக்கு கிட்ட போனோம்? ஆமா கற்று உணர்ந்த மாமேல் இருப்பாரு அரச மரத்தை முட்டாடிட்ட என் வீட்டுல இருக்க மாட்டாரோ? பிள்ளைகளுக்கு காவல. வீட்டுல இருந்தா காத்தோட்டம் வராது. ஓஹோ. அந்த காலத்துல இப்படி ஃபேன்லாம் கிடையாது. சரி. அதனால நல்ல வெளி பார்த்து இருப்பாங்க. ஓஹோ. அப்படி அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை வரவழைப்பாங்க. ஆமா. குழந்தைகளே என்ன? பாக்கியது. வார்த்தைகளை எல்லாம் வணக்கம் சொல்லணும். வணக்கம். வணக்கம்மா. பரவாயில்லை. பிள்ளைகளே என்ன? அதாவது நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு மிருகங்களை பற்றி நல்ல முறையிலே பாடம் எடுத்து தந்தேன் அல்லவா? அதாவது பார்வதி அம்மா எப்படி படித்து வருகிறார் தெரியுமா?